யாருக்காக சத்தம் கேட்கிறது? நீ பழி வாங்க விரும்புற. முன்னிருந்த மாதிரியே எல்லாத்தையும் மாத்த. ஆனா அந்த துன்பம் அது எதையோ சொல்லுது. உனக்கு, எனக்கு, ஏன் கூட நாம மக்களுக்கு நிறைய பண்ணோம், நிறைய கொடுத்தோம். நீ எல்லாத்தையும் அழிக்கணும்னு விரும்புற. இந்த சத்தம் எல்லா பாதுகாவலர்களுக்காகவும் ஒழிக்கப்படுகிறது. இப்ப உன்னோட தண்டனையை ஏற்றுக்கோ. நீ பணிந்துதான் ஆகணும். நான் உனக்கு பயிற்சி தந்த நாள்ல இருந்து காலம் கடந்துருச்சு. நாம ஒரு குடும்பமா இருந்தோம். அத நான் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னோட வாழ்க்கை இருந்துருச்சு. என்னோட அப்பா அவரோட உண்மையான குணத்தை காட்டினாரு. அவருக்கு யார பத்தி கவலை இல்லை. அவர் என்னை வெளியே அனுப்பிட்டாரு. அவர் எங்களை கைவிட்டுட்டாரு. சொல்லு, நீ விரும்புற ஒரு விஷயத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தவிர்க்க முடியாத விஷயங்களை செய்வேன். நீ உன்னோட எல்லையை மீற மாட்டியா? எல்லா விதிகளையும் மீற மாட்டியா? நீ மரணத்தை எதிர்க்க மாட்டியா? நீ பழிவாங்க விரும்புற சின்ன பையா? ஆரம்பிக்கலாம். நீ இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அதே குழந்தையா தான் இருக்க. உதவி கிடைக்காம அன்னைக்கு நைட்டு உன் அப்பாவை கொன்ன இதே ஹீரோ போல நீ ஏன் முன்னாடி இங்க இருக்கிறதுக்கு இந்த பொருள் தான் காரணம். அதை நான் உன்கிட்ட இருந்து எடுத்துட்டா என்ன ஆகும்? நீ சாக பயப்படுறியா? மறுபடியுமா? எனக்கு நீ தான் பயப்படுறியோன்னு தோணுது. இல்ல, வேணாம் வேணாம், என் கூடியே இரு. சீஃபு வம்சத்தோட முடிவு உன் மரணத்தோட முடிய போகுது. இது நடக்கக்கூடாது.
ம்.